சேயாறு உருவானது எப்படி? ஜவ்வாது மலையின் உற்பத்தியாகும் சேயாறு ஆறு தோன்றியது ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது. முன்காலத்தில் ஜவ்வாது மலையில் சப்தரிஷிகள் தவம் இயற்றி வந்தனர். அதே பகுதியின் சமவெளியான இன்றைய முனுக்கப்பட்டு தலத்தில் வாழை மரத்தில் பந்தல் அமைத்து அன்னை பார்வதி சிவபெருமானின் இடப்பாகம் பெறுவதற்காக சிவலிங்கம் அமைத்து வழிபட்டு வந்தாள். அப்போது சிவபூஜைக்கு நீர் தேவைப்பட்டது. எனவே தன் மகன் முருகனிடம் தண்ணீர் கொண்டு வரும்படி கூறினார். முருகப்பெருமான் ஜவ்வாது மலை மீது அம்பு எய்தார். அதிலிருந்து நீர் பெருக்கெடுத்து நதி உருவானது. அந்த நதியே சேயாறு என பெயர் பெற்றது. அதே நேரம் முருகப்பெருமான் எய்த அம்பினால் மலையில் தவம் இயற்றிய சப்த ரிஷிகள் துன்பம் அடைந்தனர். இதனால் முருகப்பெருமானுக்கு தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷம் நீங்கிட சேயாற்றின் கரையோரம் 7 சிவாலயங்களை நிறுவி தோஷம் நீக்கப் பெற்றார். சேயாற்றின் தென்கரையில் பார்வதி உருவாக்கிய வழிபட்ட 7 சிவாலயங்கள் சப்த கைலாயத்தலங்களில் என்றும், முருகப்பெருமான் சேயாற்றின் வடகரையில் நிறுவிய வழிபட்ட 7 சிவாலயங்கள் சப்த கரைத்தலங்கள் என்று வழங்கப்படுகிறது.